தென் தமிழகத்தில் அதிமுக தனக்கான ஆதரவை இழந்துவிட்டதென்று பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டவர்களுக்கும் தென் தமிழகத்திற்கு அவரால் வர முடியாது என்று உளறிக் கொண்டிருந்த துரோகிகளுக்கும் தன் பிரச்சாரத்தால் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அதிமுகவுக்கு எதிராக திருப்பிவிடலாம் என்று ஏதேதோ உளறி கொட்டிக் கொண்டிருந்த துரோகிகளுக்கு சவுக்கடி கொடுத்து கொண்டிருக்கிறது அதிமுகவின் பிரச்சார பொதுக்கூட்டங்கள். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதமே அதற்கான அச்சாரத்தை போட்டுவிட்டார் புரட்சி தமிழர் எடப்பாடியார். மதுரையில் நடந்த அதிமுக மாநாட்டில் சுமார் 15 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் தானாகவே திரண்டு வந்து தங்கள் உடல் பொருள் ஆவி அனைத்தும் அதிமுகவுக்கே என்பதை உணர்த்தி இருந்தார்களே, அதுவே சாட்சிதான் அதிமுக மற்றும் எடப்பாடியார் பக்கம்தான் தென் தமிழகத்தின் மக்கள் என்று. முத்துராமலிங்கத்தேவர் குரு பூஜையில் கலந்து கொள்ள பசும்பொன்னுக்கு வந்த புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியை வரவேற்க திரண்டு வந்திருந்தார்கள் தென் தமிழக ரத்தத்தின் ரத்தங்கள். முதல்வர் ஸ்டாலினை வரவேற்க திமுகவினரால் அழைத்து வரப்பட்ட பெண்களும் கூட இரட்டை விரலை உயர்த்தியவாறு அதிமுக பொதுச் செயலாளரை வரவேற்றது அங்கிருந்த அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அந்த அளவுக்கு தென் தமிழகம் முழுக்க மக்கள் மத்தியில் நம்பிக்கை நட்சத்திரமாக ஜொலிக்க தொடங்கினார் புரட்சி தமிழர். புரட்சி தலைவருக்கு முதல் வெற்றியை தேடித் தந்தது தென் தமிழகம்தான். புரட்சி தலைவிக்கு பக்கபலமாக நின்றதும் அதே தென் தமிழகம்தான். அதே போலத்தான் இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கு துணையாக வந்து நின்று கொண்டிருப்பதும் அதே தென் தமிழகம்தான் என்கிறார்கள் உண்மை விவரம் அறிந்தவர்கள். அந்த அளவுக்கு ஆதரவை கொட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அதிமுகவின் ரத்தத்தின் ரத்தங்கள். கடந்த ஆண்டு டிசம்பரில் கன்னியாகுமரி கதிகலங்கி போயிருந்தது. திருநெல்வேலி திக்குமுக்காடி கொண்டிருந்தது. தூத்துக்குடி தனி தீவாகி இருந்தது. ஒட்டுமொத்தமாக தென் தமிழகமே மழை வெள்ளத்தில் மூழ்கி எல்லாமுமே முடங்கி போயிருந்தது. தாமிரபரணி ஆற்றங்கரையோர கிராமங்கள் எல்லாம் கழுத்தளவு தண்ணீரில் தத்தளித்தன. என்ன செய்வதென்றே தெரியாமல் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி போயினர். அப்போது கூட ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாமல் இருந்தவர்தான் ஸ்டாலின். அதனால்தான் திமுக மீது கொதித்து போயிருக்கிறார்கள் தென் தமிழக வாக்காளர்கள். ஆக தென் தமிழகத்தில் முதல்வரை விட எதிர்க்கட்சி தலைவருக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு ஏன்? தென் தமிழகத்தில் தன் செல்வாக்கை புரட்சி தமிழர் எடப்பாடியார் நிரூபித்து காட்டிவிட்டதன் வெளிப்பாடுதானே. தென் தமிழகத்தை வைத்து அரசியல் செய்து கொண்டிருந்த திமுகவையும் துரோகிகளையும் வீழ்த்தி முத்திரை பதித்துவிட்ட எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து விடியா திமுக அஞ்சி நடுங்குவதை பார்த்தாலே தென் தமிழ்நாட்டில் அதிமுக வெற்றி கொடி நாட்டுவது தெளிவாகிறதே. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.